சிவமே வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் கூத்து கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். வேத்தறியாத சித்தம்பல கனியே, சித்தம்பலத்திலே இருக்கின்ற கனியே, இச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே, இச்சை கெட்டவர்களுடைய வல்லவர்கள் மெச்சுகின்ற விருந்தாக இருப்பவனே, சாத்தறியாது என் சாத்தும் கழித்தாய், என்னுடைய எனக்கே மாலை போட செய்து தர இயலாது, இருந்தாலும் என்னுடைய மாலையும் நீ ஏற்றுக்கொண்டாய். தனி நடராஜ என் சர்க்குரு மணியே, தனி நடராஜராக தனிப்பெரும் தலைவனாக விளங்குகின்ற நடராஜரே என் சர்க்குரு மணியே என்று வாழ்த்துகின்றார். அழகிய சித்தம்பலமுடைய திருக்கூட்டத்தில் நடராஜரை போன்றிருக்கின்ற நூற்றுக்கணக்கான பாடல்களில் ஒரு பாடலாக இது இருக்கட்டும் என்று எண்ணி இந்த பாடலை சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்திருக்கிறேன். மாத்தறியாத செருமழும் பொன்னே, மாணிக்கமீனை உடற்பண்ண கொழுந்து, கூத்தறியாத திருந்தவர் உள்ளத்தில் கோயிலிருந்த குணப்பெரும் குன்றமே, சித்தம்பர கனியே, இச்சையில் வல்லவர் வெற்றும் விருந்தே, சாத்தறியாத என் சாத்தம் கழித்தாய், தனி நடராஜ என் சர்க்குரு மணியே, பொன்னே சுடர்வண்ண கொழுந்தே, குணப்பெரும் குன்றே, சித்தம்பர கனியே, இச்சையில் வல்லவர் வெற்றும் விருந்தே, சர்க்குரு மணியே என போத்திருந்தார் என்று சொல்லி இந்த அழகிய வாய்ப்பினை தந்த அனைவருடைய பொறுப்பாளர்களை வணங்கி, பணி இன்னும் அதிகமாக அங்கே திருக்கோயிலில் இருக்கிறது என்பதை மட்டும் நினைவுபடுத்தி இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருடைய பொன்னார்த்தை ஒட்டிக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சுப்பிரமணியங்கள் தலைப்பில் மிக சிறந்தவர்கள் நிறைய விருந்தினை தந்தார்கள். அவர்களுக்கு ஆலய பணி அதிகம் உள்ளது. ஏனென்றால் நானும் இந்த திருக்கோயில் தான் பணியாற்றுகிறேன், ஐயாவும் இந்த திருக்கோயில் தான் பணியாற்றுகின்றார். நான் அறநிலையத்துறை ஊழியர்கள் சங்கத்தில் பேசும்போது சொன்னேன், அறநிலையத்துறையில் கோழி பின்னா பிள்ளைகள் மாணிக்கவாசல்ல ரோட்டில் வேலை செய்யறதுக்குலாம் ரொம்ப புண்ணியமாகவும் இப்போ கொஞ்சம் மார்க்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா அறநிலையத்தில் இப்போ ரிட்டையர்டான இவங்க உட்காந்துருக்காரு. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா எங்கள் ரோடு திருவிழாவை பார்த்துட்டு வைக்கணும். இப்போ குஞ்சித பாலம் ஐயா இருக்கார், அவர் பண்ண புண்ணியம் பார்த்தோம். அப்பா குஞ்சித பாலம்னு பேர் இருக்கு. அவர் மச்சினி கல்யாணம்னா அவர்கிட்ட வந்து அதான் கல்யாணம் வைக்கலன்னா இருக்கிற கோயிலில் திருவிழா வயது விசாரம். இன்னைக்கு ஏகப்பட்ட முகூர்த்தம், இன்னைக்கு நாளைக்கு நான் சனிக்கிழமை ஆனதுனால பொங்கல் வரும், இல்லாட்டி அனைத்து பொங்கல் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, கோவிலுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து தான் எங்களுடைய சுய வேலைகள் இல்லை குடும்ப வேலைகள்லாம் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலை. அதனால் ஐயா 10 நிமிஷம் பேசுவேன்னாரு, 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடிமா தவங்கள் செய்து குண்டினார் தம்மையெல்லாம் வீடரை சக்கரத்தால் எரிந்திடும் நன்று கொண்டு கோடி மால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை ஆடிவார் நெஞ்சமே நன்னறி ஆகுமேன்னு நமது தீகமுட்டி ராமலிங்கம் ஐயா வந்திருக்கார். அவர் நமக்கெல்லாம் சிந்தனையை தூண்டும் வகையில் சிந்திப்பறியன என்ற தலைப்பில் ஏழே முக்கால் வரை அவர் அரிய சொற்கள் ஆடுவார். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் நீச்சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ. நாம் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாயும் உயிர் துணை சொன்னவனத்துலகரையும் வைராமாத்திய குலத்து தோன்றியாங்கோர் மன்னருக்கு அரசுரி வைத்தரல்வியும் மந்திரியாகி மன்னர்க்கெல்லாம் முன்னவனை பின்னுகளை முடியும் மேல்
செய்த திருவிருத்தத்திலே சிந்திப்பரியன என்கின்ற பாடல் பற்றி இப்பொழுது சிந்திக்க விரும்புகிறேன். மனிதன் பிறந்தது எதற்காக என்றால் சிந்திக்க பிறந்தவன். சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சிந்திக்க கூடாததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எதை சிந்திக்க வேணுமோ அதை விட்டு விட்டார்கள். எதை சிந்திக்க கூடாதோ அதை சிந்திக்கிறார். நெஞ்சே நீ நிறையாய் நிமிர் குஞ்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மனாடனை நெஞ்சே நீ அதை விட்டு விட்டு அழிந்து போகின்ற உலக பொருளை பற்றி சிந்திக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். மனைவியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பா என்று சொல்லலாம் வேணும். சொல்லவா வேணும். அப்ப அவன் குழந்தைய பற்றி சிந்திச்சுக்கோ சொல்லவா வேணும். பணத்தை பற்றி சிந்திப்பா யாருக்காக சொல்லி தருவாங்க. அதைத்தான் சிந்தித்து கொண்டே இருக்கணும். எதுவும் போகணும். உலக பொருளை பற்றி சிந்திக்க சொல்லி தர வேண்டியது நானே சிந்திக்கிறேன். அழிந்து போகின்ற ஒரு உலக பொருளை பற்றி சிந்தித்து 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 மனம் நொந்து போகிறார். மனம் நொந்து போகிறார். அப்படி உலக பொருளை பற்றி சிந்திக்க மனமானது தாராளமாக செல்லும். வல்லமடையே தண்ணீர் வாய்வது போல உலக பொருளை பற்றி சிந்திப்பது என்று சொன்னால் தானே சென்று சிந்தித்துக் கொண்டே கடவுளை பற்றி சிந்திப்பது என்று சொன்னால் அதற்கு மேட்டுமலையாகும். சாமானியம் அல்ல. கடவுளை பற்றி சிந்தி என்றுதான் பார்த்துதான் இந்த உபதேசமே. எப்பா உங்க வீட்டை பத்திரமா பார்த்துக்க. மனைவியை சாணத்தையும் சந்தனத்தில் உட்காரப்படக்கூடாது. அசல் சாணத்தையும் சந்தனத்தில் உட்காரப்படாது. சந்தனத்திலே அதான் சொல்றாரு. அப்புறம் மாடு பட்டம் சுவாய் எப்படி சொல்றாரு? நினைப்போரை மேவு நினையாய் நீங்கி நெறியில் நின்றார் உனைப்போர் உருவருண்டோ. பட்டம் சுவாமி பாட்டு தங்க தங்கம். இந்த மாதிரி ஒரு சாமியார் வேற மதத்து கிடைச்சிருந்தாங்கன்னா அந்த பட்டம் சுவாமிக்கு தங்கத்துல போயிட்டு இருப்பார். கடற்கரையில அனாதியா இருக்காரு. திருவொற்றியூர்ல கடற்கரையில பார்க்க பரிதாபமா இருக்கு. பட்டம் சுவாமிகளை பார்க்க பரிதாபமா இருக்கு. நீ போயிருக்கலாம். திருவொற்றியூர்ல கடற்கரையில பார்க்க பரிதாபமா இருக்கு. வினை போலமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் வினை போதளவும் இல்லாது கண்டாய் சிவன் பாதம் என நெருப்போரை நேவு நிறையாரை நீங்கி நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உதோ மனமே எனக்கு உற்றவரே என்று பாடுவார். ஆகையினாலே உயிரை மொய்த்து உயிரை எறும்பு போல மொய்க்குதா. வேண 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 எறும்பு எறும்பு முட்டைப்பூச்சி குஷு இதெல்லாம் எப்படி முச்சா இருக்குமா அது போல இருக்குதா. எது வேண மொய்க்குதான் உயிரை உயிரை மொய்த்து இருண்டு பந்தித்து நின்றபட வினை தீர்ப்பன. ஐயோ எப்படி இருக்குது உயிரை வினையானது மூடி பந்தித்து கட்டுப்படுத்தி மொய்த்து கொண்டு அப்படிப்பட்ட படவினை மூணு வகையா இருக்குப்பா. எத்தனை வகை? மூணு வகை. பரார்த்தவன சஞ்சிதவன ஆகாமியவன. பரார்த்தவன சஞ்சிதவன ஆகாமியவன மூணு வகையா. பரார்த்தவன அனுபவிச்சுட்டு இருக்கிறது. சஞ்சிதவன அப்படியே மொத்தமா இருந்து இருக்குது. குதிரை நின்று இருக்கிறது போல இருந்து இருக்கிறது. இப்ப அரிசியா சோறா இருக்கிறதா இந்த பரார்த்தம். தின்னுதான் தின்னு வச்சுட்டு அவரு இதை அனுபவித்து வச்சா. அடுத்தாப்புல ஆகாமியம். ஆகாமியம் அப்படின்னா திறந்தோடு செய்து வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சிவபெருமான் திருமையாலே அழியும். ஆகாமியம் செய்கின்ற வழிபாட்டினாலே அழியும். பரார்த்தம் சஞ்சிதம் ஆகாமி. ஆகவே இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்னும் நல்ல திருப்பணிகளை செய்யணும். நல்ல திருமுறைகளை சாத்திரங்களையும் சிவபுராணங்களை நன்றாக கற்கவும் கேட்கவும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பஜே. என்ன அவருக்கு பேசியிருக்காங்க. ஐயா சொல்லும்போதுன்னா வினை கழிவதற்கு என்ன வழி சொல்லிவிட்டார். வினை போகவே ஒரு தேகம் உண்டால்
அது கழித்து சற்று நெய்லாக இருந்தார். அப்படி என்ன பண்ணணும்னா திருமுறையை நாம் கையாளணும்னார். ஞானசம்பந்தர் சொன்னார், என்ன புண்ணியம் செய்தேன் என்கிறேன் முதல் பாட்டு எல்லாரும் தெரியும். கடைசி பாட்டில் மாதவ பூரனை மலஞ்சொழி வருகிய மருந்தினை வயற்காழி ஞானன் வேழியன் ஞான சம்பந்தன் சொல் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார். யார் இவங்க? ஆதரித்து இசை கற்று வல்லார் யாருன்னா ஓதுவார். ஓதுவார் ஈடுபடுத்தார். ஓதுவார் மூர்த்திகள். ஓதுவார்னா அதோட ஓதுவார் ஈடுபட்டு மூர்த்திகள் கூட இலக்கணம். ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை. அப்புறமா வினையே கிடையாது, வல்மைக்கு வினைக்கு மருத்துவம் கிடையாது. அப்போ வாதியாவினை நம்ம விட்டு வினை கழியணும்னா பால் வேணும்னா என்ன பண்ணணும்? நேராக நம்ம போய் மாட்டை தொட்டா உதவாகும். அப்போ இந்த கோணார் மூலமாக போகணும். இல்லை மாட்டை பழகின மூலமாக நான் ஆணை வச்சுருக்கேன், எல்லாரும் வந்து தொட்டுருவோமா? அப்போ என் மூலமாக வந்தால் நான் தொட விடுவேன். நீங்களாக வந்துட்டா எங்கள் ஆணை சிறப்பாக உதவிடும். அப்போ ஒருத்தரை சார்ந்து போகணும். இப்போ நம்ம தீட்சி பெற்று குருநாதரை சார்ந்து தானே சிவங்கிட்ட போகிறோம். ஆனால் திருமுறையை சார வேண்டுமானால் ஐயா சொன்னார்கள், இசையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆதித்து இசை கட்டு வல்லார் சொல்ல கேட்டு வந்தவருமைன்னா போதுவார் மூர்த்திகளுடைய திருமுறையை நாம் கேட்டு இப்போ நாங்களாம் பாடணும்னா எங்களுக்கு யாரும் சொல்லி தரல. தர்ம முறையாக தான் குருநாதர் அவருடைய கேசட் கேட்டு தான் நாங்களாம் பாடணும். அப்போ அந்த வாடியாவினை உண்மைக்கும் மறுமைக்கும் மருத்துவம் வந்தடையாதேன்னு இந்த பெரும்பற்ற புலிவரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலேன்னு இன்னைக்கு இத்தனை பேரும் பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதோடைய ரிசல்ட் என்னன்னா வினை கழிய போகுது. ஏன்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு தலையான ஓதுவார் மூர்த்திக்கு சிறப்பு செய்கிறோம். அவர் அதை எதிர்பார்த்தாரான்னா எள்ளுமோ கருதல கூட கிடையாது. நம்மளுடைய ஆசை ஒரு குழந்தை பிறந்துட்டு ஆண்டு நிறைவு கூப்பிட்றாங்க, 100 ரூபா கொண்டு கொடுப்போம். இல்லை ஒரு செயினே கொடுவோம், அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமோ, அது ஏதாவது தெரிவிக்கிறோம். அது மாதிரி நம்ம ஐயா அவருக்கு நாம் செய்யறதுக்கு ரொம்ப காலம் புண்ணியம் பண்ணிட்டா தான் இந்த 80 அவருக்கு செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். நான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து அவரை கேட்டுருக்காங்க. எல்லாம் சீரகத்தில் எனக்கு செய்கிறாங்க போங்க அப்படின்ட்டா. ஒவ்வொருத்தரும் இந்த பூ வைத்தியநாதன், இன்னும் கூடல் சுந்தரம்னு மதுரையில் இருக்கார். அப்புறம் குறிஞ்சிப்பாடி, ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் வந்து பாருங்கள் இந்த வெள்ளித்திரையில் தாங்க. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்? இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அந்த வாய்ப்பும் வந்தால் வணங்கின மாதிரி பத்திரிகை கொடுத்து எல்லாம் வந்திருக்காங்க. பத்திரிகை கொடுக்காம ஒரு அண்ணன் அவர்கள் வந்திருக்கார். அதுதான் அந்த மருத்துவ நாட்டாளர் கடைசியாக வந்தார். வருஷா வருஷம் முதல்ல பத்திரிகை அனுப்புவேன். என்னோட அட்ரஸ் நோட்டில் முதல்ல அவர்கிட்ட நான் எழுதி வச்சுருக்கேன். முதல் பத்திரிகை அனுப்புவேன். ஆனால் அவர் வரமாட்டார். அவருக்கு 1000 மேலே. அப்போ இறையர்கள் கூட்டி வைக்க இந்த வருஷம் சத்தியமாக பத்திரிகை நான் அனுப்பலை. எப்படி தெரிஞ்சது இல்லை. நான் போன வருஷம் என்ன இது கடைசியாக அனுப்புகிறேன், இனிமேல் அனுப்ப மாட்டேன்னு அனுப்பிச்சேன். இந்த வாட்டி என்னை மொக்கப்பட்ட கட்டணும்னு வந்தார். ஆனால் பரிசு அவருக்கு தான். வினை கழியத்துக்காக அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ பேச வந்தேன். அப்போ நமக்கெல்லாம் வினை கழியும் என்பது சின்னம். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சிந்திக்க வைத்தார்கள். மனிதன் என்ற சொல்லுக்கே சிந்திப்பவன் என்று பொருள். என்னுடைய யானைக்கு நிறைய அறிவு இருக்கு. அகம்பாவமாக சொல்கிறேன்னு வச்சுக்காங்க. ஒவ்வொருத்தரையும் தனியாக இடம் போட்டு மார்க் போட்டு வச்சுருக்கு. இங்கே கோவிலில் இருக்கவங்க சரி, என் இடத்துல வரவங்க எல்லாரும் சரி. அதுக்கு சிந்தனை இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். எங்கள் ஆணை அவ்வளோ வாட்டர் நீங்கள் ரேடியோவில் ஆணை பேச சொன்னேன், பேசிட்டு காலம்புரை கேட்டுப்பேங்க. சரி சரி மெதுவாக பேசுங்க. மைக் இல்லாமல் பாகத்தை கட்டுறேன். அப்போது ஆணைக்கு சிந்திக்க தெரியும். இப்போ நான் போனோன்னே எனக்கு சாப்பாடு கொடுத்தேன். காலம்புரை எழுந்திருந்தோடனே அது குட் மார்னிங் சொல்லுவேன், என்னையும் குட் மார்னிங் சொல்ல வைக்கும். காலம்புரை விசுரம் முடிஞ்சோடனே நானும் காப்பு குடிப்பேன். அதுக்கும் அது தெரியும். நாளைக்கு என்ன போகுதுன்னு எனக்கு சிந்திக்க தெரியாது. நாளைக்கு விடிஞ்சால் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. ஒரு லாட்டரி சீட் வாங்குறவன் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு திருமுறையை கையாளணும்னார். ஒரு சிவகங்கை திருமுறை ஆசிரியர் அவர் சங்கரநாராயணன். அவரும் அவருடைய சிஷ்யாரும் இப்போது திருமுறை விண்ணப்பம் செய்வார். பழங்கோதி ஆடிமிசை
நம்மளெல்லாம் உட்காருன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து கீழே நின்றாங்க. நீ எப்போ வந்து வண்டியா வந்து நாங்கள் உட்காந்து ஆளே நீ கீழே உட்காந்து தண்ணி வெளியே ஏதாச்சும் ஒரு 6 மணி வேன் எல்லா ஆளுக்கு கொடுத்தவங்க அங்கேயே தெரியும் எங்களுக்கு நேரம் இங்கே கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் ஆக்கியிருந்த பூரணமாய் மலைக்கு அப்பாலாய் எல்லாமாய் எல்லாதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் என்று கொள்வதற்கெல்லாம் நம பார்வதி பதையே செவ்வாய்க்கு முன்சிரிப்பும் மனித சடையும் பவளம் போல் நீரில் பார்வதியிலும் நிரிச்சமுனையை எடுத்த பிரபாதமும் ஆனந்தார் மனிதம் வேண்டுவதே மாநிலத்தே அங்கே வந்து வாங்கிக்கலாம். பூர்ணம் முன்னாடி பூர்ணம் முன்னாடி சொல்லுங்க. சிவாய நமோ சிவாய நமோ சிவாய 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 நமோ நம சிவாய சிவாய
செய்யலாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கூறியது போல பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். என்னைக்கான ஒரு நாள் நம்ம தவறுதலாக திருமண நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்துக்கிறோம். அதில் கல்யாணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு 250 பேருக்கு மேலே இருப்பாங்க இந்த நைட்டில். ஏன்னா உறவு வந்த வாசல் வந்த வாசலாக கட்டி எடுத்துருக்கோம்ல. நான் சின்ன கல்யாணம் அது மாதிரி போனது போக இன்னைக்கு குறைவான கும்பல் உண்டு. இதே நிறைவு கல்லாளின் புடைய வந்து நான்மறை ஆரம்பம் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 பேருக்கும். நம்ம சிவபெருமான் சொல்லும்போதே 4 பேர் தான் கேட்டாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா வல்லார்கள். அது மாதிரி கசாப்பு கடையில ஈ வைக்கிறோம், மீன் சந்தையில ஈ வைக்கிறோம், வைரக்கடையில ஈ வைக்காது, சந்தனத்துல ஈ உட்காராது. அது மாதிரி நம்மளாம் இங்க இருக்கிறவங்கன்னா தேனீக்கள் கண்ட இடத்துல உட்கார மாட்டாங்க, சைவ மரத்தில் தான் உட்காருவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த புண்ணியம் பெறுவதற்கு காரணம் இறையர். அந்த புண்ணியம் பெற செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தவர் நமது ஐயா அவர்கள். நாம் செய்த புண்ணியம் என்று சொல்லணும், அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இவ்வளவு உடல்நல குறைவாக இங்கே வெளியில் வந்தேன். அப்படி இருந்தும் நம்ம அழைப்பிற்கு இணங்கி பெரிய மனுடன் வந்த ஐயா அவர்களை இங்கு வர இருக்கும் அன்பர்கள் சார்பாகவும் வந்தவர்கள் சார்பாகவும் வருகிறவர்கள்